ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடந்த பதிவுகளில் பல்வேறு தலைப்புகளில் எந்தெந்த சிவத்தலங்களை வணங்கினால் தரிசித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். அந்தரங்க பரஸ்பரமான ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த கணவன் மனைவியுடைய உறவு நீண்ட ஒரு உறவாக இருந்து அவர்கள் வாழ்க்கை காலம் முழுவதும் அவை கிடைக்கும். அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை பூர்த்தியாகும். அப்படி நல்ல உறவு இருக்க வேண்டிய இதை பற்றி பல இடங்களில் நம்மளுடைய இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது. வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவை பற்றி வாழ்க்கை துணை நலத்தில் சொல்கிறார். அதில் குறிப்பாக மனைவியை பற்றி தான் அதிகமாக சொல்கிறார். ஒரு மனைவி இல்லறத்தை எப்படி ஏற்று நடத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கிடைங்கர் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு இல்லறத்தில் மனைவி நல்ல புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அதைவிட மிக பிறந்த செல்வம் வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த மனைவி நல்ல மனைவியாக அமையலைன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. மனைமாட்சி இல்லாள்கன் இல்லாயின் எனைமாட்சி தாயினும் வாழ்க்கை கெடுங்கிறார். அப்போ வாழ்க்கை துணையாக அமைந்த கணவனும் மனைவியும் ஒரு நல்ல ஒருமித்த கருத்தோடு இருந்தால்தான் அந்த இல்லறம் நல்லதாக இருக்கும். கவியரசு கண்ணதாசன் பல இடங்களில் இல்லறத்தை பற்றி சொல்லுவார். அவர் ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இது சொந்தமமா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் பந்தம் இந்த பந்தமம்மா என்று சொல்லுவார். அப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய ஒரு நெருக்கம் இருக்கணும். அந்த பரஸ்பர அன்பு இருக்கணும். இரண்டு பேருடைய மன ஒத்துமை இருக்கணும். கவிஞர் வாலிகுல அழகாக ஒரு பாடலில் சொல்வார். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் வாழணும் என்ற அந்த பாடலில் சொல்லுவார். உள்ளே ஒன்றும் ஒட்டாவிட்டால் கல்யாணம்தான் கசக்கும் அப்படிம்பார். அப்போ வாழ்க்கை துணை நலமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒரு நெருங்கிய பரஸ்பர அன்பை அவர்கள் பொழிந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு இல்லாமல் சில நேரங்களில் சில இடங்களில் பார்க்குறோம். கணவன் மனைவியிட எப்போதும் ஒரு மோதல் போக்கு, புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, ஒருவர் ஒரு கருத்து வேற்றுமை, அப்படி கடைசியில் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை, பிரிந்து வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் தற்காலத்தில் நிறையா இருக்குது. ஆகவே இந்த நிலையை போக்குவதற்கு கணவன் மனைவியுடைய இருக்கக்கூடிய விரிசல்கள், அவர்களை ஒவ்வாமை, மனப்போக்கு, ஒன்று போகாதது, ஒற்றுமை இல்லை, பிரிந்து வாழுதல், இவற்றையெல்லாம் போக்கி நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நாம் எந்த சிவத்தலத்தை வணங்கினால் அவை கிடைக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த எந்த சிவத்தலம் என்று சொன்னால் திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்வார்கள். அந்த இடம் எங்கே இருக்கிறது அந்த சிவத்தலம் என்று சொன்னால், ஸ்ரீவாஞ்சியம் எந்த மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னால் திருவாரூர் மாவட்டத்தில், திருவாரூரிலிருந்து கும்பகோணம் போகின்ற சாலையில் அந்த திருவாஞ்சியம் இருக்கிறது. நன்னிலத்திலிருந்து மேற்காக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அது மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம், காசிக்கு நிகரான ஒரு தலம், காசியை விட வீசம் பெருசு என்று சொல்லக்கூடிய ஒரு தலம்தான் ஸ்ரீவாஞ்சியம். அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் காசிக்கு நிகரான 6 தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இது முக்கியமும் முதலமான தலம். திருவையாறு, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர், சாயாவனம், திருவெண்காடு, திருவடைமருதூர், ஸ்ரீவாஞ்சியம், இந்த 6ம் காசிக்கு நிகரான ஒரு தலங்கள் என்று நம்முடைய முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீவாஞ்சியம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அங்கே ஸ்ரீவாஞ்சியநாதர் இருக்கிறார், திருவாஞ்சியநாதர் இருக்கிறார், மங்களாம்பிகை அம்மை இருக்கிறாங்க. அதில் இந்த கோயில் மிக சிறப்பு என்னென்னா, அங்கே யமதர்மராஜாவுக்கென்று தனி சன்னதி இருக்கிறது. அதாவது எல்லோரும் யமதர்மராஜாவை ஏசுகிறார்கள், உயிரை போக்குகிறார், உயிரை வாங்குகிறார் என்ற அடிப்படையில் அவர் இங்கே உள்ள இறைவனை வணங்கி என்னை எல்லோரும் வணங்கக்கூடிய அளவுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல அடிப்படையில் இங்கே யமதர்மராஜாவுக்கென்று தனி சன்னதியே இருக்கிறது. அந்த கோவிலில் சென்றால் முதலில் யமதர்மராஜாவை வணங்கிவிட்டுத்தான் நம்ம சிவபெருமானை வணங்க வேண்டும். அப்படி ஒரு ஐதீகம் அங்கே இருக்கிறது. அதனால தான் சிவபெருமான் அவருக்கு தனி சன்னதி அங்கே. அதே நேரத்தில் யமதர்ம ராஜா என்று அங்கே வழங்கப்படுகிறது. அதே அந்த கோயிலில் குப்த கங்கை இருக்குது. அந்த தீர்த்தம் மிக முக்கியமானது.
அது சிவகங்கை தீர்த்தம், கங்கைக்கு நிகரான தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே குளியலோ அல்லது அந்த தீர்த்தத்தை மேலே தெளித்து கொள்வது மிக முக்கியம். ஆகவே இந்த தலத்தினுடைய ஒரு பிரதான சான்று என்ன? கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வரவும் மன வேற்றுமை களைவதற்கும் அங்கே சென்றால் வணங்கினால் கிடைக்கும் என்பதற்கு பிரதான சான்று என்னவென்று சொன்னால், திருமால் லக்குமியை பிரிந்து இருந்து காலத்தில் இந்த சிவனை வணங்கியதனால் 2 பேரும் மன ஒற்றுமை சேர்ந்தார்கள். அதனால் திருவை என்று சொன்னால் லட்சுமி, அங்கே வணங்கி திருமாலும் திருவையைச் சேர்ந்ததனால் வாஞ்சையுடன் லட்சுமி இருக்க வேண்டும் என்ற திருமால் சிவபெருமானை வணங்கி லட்சுமியோடு சேர்ந்து வாழ்ந்ததனால் அது திருவாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இது பிரதான சான்று. கணவன் மனைவியிடையே பல்வேறு வகையில் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கின்றவர்கள் அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே பல்வேறு மோதல்கள் இவற்றின் மூலமாக கணவன் மனைவியிடையே ஏடாகுடமான ஒரு வாழ்க்கை நிலை இருக்கும் பட்சத்தில் அவர்களெல்லாம் இந்த கோவிலை வணங்குகின்ற போது, இந்த சிவனை வணங்குகின்ற பொழுது அவையெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பது இது பிரதான சான்று. திருமுறை சான்று என்ன இருக்கிறது என்று பார்த்தால், திருமுறை சான்று அங்கே அப்பர் பெருமான், சம்பந்தர், சுந்தரர் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். அதில் சுந்தரர் பாடிய திருஞான சம்பந்தர் பாடிய 2வது திருமுறையில் ஒரு அருமையான ஒரு பாடல். அங்கே இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு சான்று அந்த ஒரு பதிகத்தில் ஒரு 5வது பாடலில் அவர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். அந்த பாடலில் தான் அறமும் பூண்பார் அணியும் சிலம்பு ஆர்க்க அகந்தோறும் இரவில் நல்ல பலிது பேணுவார் நான் இலர் நாமமே பரவுவார் வினை தீர்க்க நின்றார் திருவாஞ்சியம் மருவியேத்த மடவால் மாதோடு நின்றார் மைந்தரே என்று நம்மளுடைய திருஞான சம்பந்தர் பாடுறார். அப்போ திருவாஞ்சிய மருவி ஏத்த மட மாதரோடு நின்றார் மைந்தரே. அப்போ இந்த சான்று தான் கணவன் மனைவி பிரிந்து போனவர்கள் அல்லது மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அல்லது மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த தலத்தை போய் வணங்குகின்ற பொழுது மருவி ஏத்த மடமாதரோடு நின்றார் மைந்தரை போல அந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பதை திருமுறை சான்று சொல்கிறது. உண்மை சான்றுகள் என்று பல கணவன் மனைவிகள் சென்று அங்கே வணங்கி அவர்கள் எல்லோரும் அந்த ஒற்றுமையாக மீண்டும் குடும்ப வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு வகையான நாம் பார்க்கக்கூடிய வகையில் தெரிய வருகிறது. ஆகவே இந்த காலங்களில் பல்வேறு வகையில் சிறிய சிறிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்கு கூட கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி கணவன் மனைவியுடைய நல்ல பரஸ்பரம் அன்பும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட தம்பதிகள் திருவாஞ்சியநாதரை சென்று வணங்கினால் வாழ்க்கை கைகூடும், இல்லறம் நல்லபடியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து, 60 வயது நிறந்தவர்கள், சஷ்டி பூர்த்தி செய்தவர்கள் இந்த திருவாஞ்சியத்தை சென்று வணங்கினால் அவர்களுக்கு யமபயம் இருக்காது, அவர்கள் நீண்ட ஆயுள் பெறுவார்கள் என்பதும் நம்முடைய திருமுறைகளிலிருந்து தெரிய வருகிறது. ஆகவே 60 வயது கடைந்தவர்கள் 5 தலங்களை முக்கியமாக வணங்க வேண்டும். திருக்கடையூர், சிறுவாஞ்சியம், திருக்கற்குடி என்று சொல்லக்கூடிய உய்யக்குண்டான் திருமலை, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதே போல் திருக்கடையூர் மயானம், இவைகளெல்லாம் வணங்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக திருப்பஞ்சலி என்ற திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த 5 இதை சஷ்டி பூர்த்தி செய்தவர்கள் வணங்கினால் நீண்ட ஆயுள், நல்ல குடும்ப வாழ்க்கை, மனைவியோடு நீண்ட நாள் வாழ்க்கை கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்மளுடைய தமிழ் நெஞ்சங்கள், ஆன்மீக அன்பர்கள், கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவர்கள், நல்ல உறவு இல்லாமல் இருக்கிறவர்களிடம் தெரிவித்து அவர்களை திருவாஞ்சியநாதரை போய் வணங்கச் சொல்லுங்கள், நல்ல வாழ்க்கை, குடும்ப அமைதி கிடைக்கும், பிரிந்தவர்கள் சேர்வார்கள் என்று கூறி நாம் இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.